வெல்கம் டு இரவி ஹேர் அண்ட் மேக்கப். நான் தான் சிவானந்தவல்லி. இன்றைக்கி என்ன மேக்கப் லுக் பார்க்க போகிறோன்னா டெமோ தான். டெமோ 3 முறை சொல்லிட்டேன். டெமோ லுக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபேட் டோனில் தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம மீடியம் டோனில் தான் எடுத்திருக்கோம். ஸோ வெறும் ஃபேட் டோனாகவே எடுத்து ஈஸியாக பண்ணிடுறீங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படின்றதுனால இன்னொரு விஷயம் என்னென்னா, மீடியம் டோன் டு டீப் ஸ்கின் டோன்லேயும் மேக்கப் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக தான் இருக்கும். அவ்வளோ டஃப் டாஸ்க்கெல்லாம் கிடையாது. அப்படின்றதுனால ஒரு சேஞ்சுக்கு இன்றைக்கி நான் வந்து இந்த டோன் வந்து எடுத்திருக்கேன். நான் எடுக்கும் போது இவங்க வந்து எந்த ஒரு சீரியல்லையும் கமிட் ஆகலை. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீரியலில் கமிட் ஆகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டேலேருந்து அவங்களுக்கு ஷூட் இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து நம்மக்கிட்ட முன்னாடியே ஒத்துக்கிட்டதுனால வந்திருந்தாங்க. ஸோ நீங்கள்லாம் யாருக்காவது ஞாபகம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எந்த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்து ஐ மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ பேஸ் தான் வந்து போடுறது மட்டும் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். பேஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் முக்கியம் அப்படின்னா ப்ரெப்பிங் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மேக்கப்போட ஃப்ளாலெஸ் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போடுறோம், அது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த பேஸ்மெண்ட் அப்படின்றமோ அந்த மாதிரி இந்த ப்ரெப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக ப்ராப்பராக பண்ணிட்டோம். முக்கியமாக ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி, ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பண்ணும்போது அதோட அவுட்கம் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம அதை தான் வந்து பார்க்க போகிறோம். க்ளாஸி மேக்கப், செமி க்ளாஸி மேக்கப், அட்வான்ஸ் ஹெச்டி, அப்புறம் மேட் ஃபினிஷ், ஸ்கின் லைட் பேஸ், இது எல்லாமே வந்து அட்வான்ஸ் ஹெச்டிலே நம்ம வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வரலாம், ஒன்று ஒன்றா கொண்டு வரலாம். அதுக்கான டெமோஸ் எல்லாமே என்னோடய செக்ஷனில் இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ்லையுமே வந்து ஒவ்வொரு டெமோ, ஒவ்வொரு மேக்கப்பாக தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா நான் என்ன லுக் பண்ணியிருந்தேன்னா ஞாபகம் இல்லை. நான் வந்து நோட் செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மேக்கப்பை வந்து பார்த்தோன்னே இது இந்த மேக்கப் தான், இது அந்த மேக்கப் தான் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. க்ளாஸி அப்படின்றது நல்லா தெரியும். மற்றது எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க என்ன பேஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது, பார்த்தோன்னே தெரியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிட்டு இது என்ன மேக்கப் சொல்கிறீங்களா அப்படின்னுவாங்க. அப்படி ஒரு பிக்கை பார்த்தோன்னே நமக்கு வந்து ஞாபகம் இருக்காது இது என்ன மேக்கப் அப்படின்றது நம்மளை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அவங்க போட்டவங்கக்கிட்டேயும் போட்டுக்கிட்டவங்ககிட்டே தான் கேட்டால் அது நமக்கு வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி மேக்கப் பிடிக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பர்சனலாக என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேர் ப்ரஷ் மேக்கப் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அதோட ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு க்ளாஸி மேக்கப் கூட எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஆனால் ஹேர் ப்ரஷ் மேக்கப் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும், அப்படியே நம்ம ஸ்கின்னோடு சேர்ந்து ஒட்டினாப்பில் இருக்கும். அதோட இன்னொன்று என்ன அப்படின்னா, அதோட ஸ்டே வந்து டே ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின் ரொம்ப நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், நம்ம டீஹைட்ரேட் ஆகாமல் நல்லா இருக்குது அப்படின்னா அது நல்லாயிருக்கும். அதோட அவுட்கம் பார்க்குறதுக்கே அது போட்டுக்கிட்டவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக பிடிக்கும், அது எல்லாருக்குமே. நான் ஆல்ரெடி இது காஸ்டியூம்ஸ், ஜுவல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஹேர்டோவும் அவங்களுக்கு முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க லன்ச் முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஃபோட்டோஷூட் தான் பண்ண போகிறோம். கிளாஸ் வந்து இந்த ஃபிஃப்த்து டெமோ வர அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா நல்லா தரவாயிட்டாங்க. அவங்க பக்கா தரவாயிட்டாங்க. நம்ம வந்து சொல்லணும் அப்படின்றதே கிடையாது. நான் வந்து இப்போ கிளாஸ் எடுக்காமல் நான் வந்து அப்படியே வந்து பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நான் என்ன பண்ணுறேன், எதை வந்து ஆட் பண்ணுறேன், எதை வந்து கட் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியுது. இது முடிச்சுட்டு நான் யூஸ்வலாக அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான்
ஒரு டிஸ்கஷன் பார்ட் ஒன்று இருக்கும். அதுலேயே அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் பேசுவோம் என்னென்ன பண்ணோம் அப்படின்றது. அதையும் அவங்க வந்து அதில் வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாமே எல்லாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாம் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே அதில் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. என்னோடய மேக்கப் பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும். நான் வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்காக அதே மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றதெல்லாம் கொண்டு வர மாட்டேன். என்னால் எவ்வளோ எல்லா ஸ்டெப்ஸுமே போட்டு எவ்வளோ மினிமலாக அந்த லுக்கை கொண்டு வர முடியும் அப்படின்றத நான் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ண பார்ப்பேன். எனக்கும் அதுதான் பிடிக்கும். ரொம்ப வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து விரும்ப மாட்டேன். என்னோடய கிளைண்ட்ஸும் அப்படி தான். என்னோடய கிளாஸ் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஏன் அப்படின்னா பிரைடு என்ன கேட்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க கேட்குறதே நான் வந்து கொடுத்தா தான் அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் அப் ஆவாங்க. அவங்களுக்கு எடுத்த உடனே ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்புறம் ரொம்ப ஓவராக பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா அவங்களோட ப்ரொஃபைலில் வந்து அந்த மாதிரி ஒரு லுக் வராது அவங்களுக்கு. எடுத்த உடனே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ற மாதிரி போயிடுச்சுன்னா அது கஷ்டமாக இருக்குன்றதுனால எல்லாமே மினிமல் மீன்ஸ் இந்த ஸ்கின் பேஸ்டாக இருக்க மேக்கப் மட்டும் தான் நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். பேஸ் வந்து ஸ்கின் லைக்கில் இருக்க மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அது வந்து அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். மிஸ்டேக்ஸ் பண்ணாலுமே வந்து அவங்களுக்கு பெருசாக அதில் தெரியாது. இன்னொரு விஷயம்னா என்னோடய கிளாஸ் வரவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, லிப்ஸ்டிக்கு மட்டும் ஒரு 10 மினிட்ஸாவது எடுத்து போடுங்க. இன்கேஸ் டைம் இருக்குது அப்படின்னா நல்லா ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து போடுங்க. லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். அவங்களுக்கு டச்சப் பண்ணுறதுக்குலாம் டைமே இருக்காது. ஸோ நம்ம வந்து நல்லா அழகாக அவங்க லிப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு லிப் பாம் போடுவோம். அதுக்கப்புறம் அதை வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லைனர் போடுவோம். அப்புறம் லிப்ஸ்டிக் போடுவோம். தேவைப்படுது அப்படின்னா லிப் கிளாஸ் போடுவோம். ஸோ இத்தனை ஸ்டெப் அதை ப்ராப்பராக பண்ணால் தான் அதோட ஸ்டே வந்து ரொம்ப 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 நேரம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அழகாக வந்து ட்ரா பண்ணணும். எடுத்த கவுத்தோன்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனாலுமே பெருசாகவும் ரொம்ப நம்ம சின்னதாக வரைஞ்சிட்டாலுமே வந்து லிப் வந்து குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படியும் வரையக்கூடாது, இப்படியும் பண்ணக்கூடாது. பொறுமையாக நிதானமாக வந்து வரையணும். நான் பிகினிங்லேருந்து எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பார்த்து பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள் அப்படின்றத நான் வந்து அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். எல்லா மேக்கப் லுக் வந்து முடிச்சாச்சு. நான் செட்டிங் ஸ்ப்ரே போட்டு மேக்கப் செட் பண்ணிவிட்டு அடுத்து நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஃபுட் கொடுத்துட்டு காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிட்டு ஜுவல் போட்டு ஹேர் டூ பண்ணுறது தான் நமக்கு வேலை. முடிச்சுட்டு நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். எல்லாமே நான் வந்து இண்டோரில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இண்டோர் ஷூட் நடக்கும் போது என்னால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் ஈஸியாக வந்து நான் கவர் பண்ணவும் பார்ப்பேன். இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும், டிஃபைன்டாக இருக்கும். எல்லாமே வந்து நம்ம அழகாக வந்து ட்ரா பண்ணியிருப்போம். கான்டோர்ஸ் எல்லாமே பண்ணியிருப்போம். ஸோ மேக்கப் முடிச்சுட்டு இது வந்து ஃபோட்டோ ஷூட் அப்போ எடுத்தது. உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்களோட டோன்லேயே இருக்கும். இது ரொம்ப ப்ரைட்டாக இருக்காது, ரொம்ப வந்து கம்மியாக இருக்காது. அவங்க டோனில் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் நீட்டாக அழகாக காமிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நான் வந்து மெயினாக இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது இந்த லுக். அவ்வளோ நீட்டாக இது எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா, இந்த ஆட்லலாம் இருக்கும் இல்லையா, பெரிய பெரிய டெக்ஸ்டைல் ஷாப்லலாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. யாருக்கு அப்படின்னா தமன்னாக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த லுக்கை நான் இன்ஸ்பயர் வச்சு தான் வந்து இது பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லிட்டரலி எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ணது தான் இது. அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த லுக் வந்து இன்றைக்கி நான் பண்ணிட்டேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். ஐ மேக்கப் பார்த்திங்கன்னா அந்த ஷைன், அந்த ஷிம்மர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க மூவ் ஆகும்போது தெரியும். அதே மாதிரி ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்க மாதிரியும் தெரியாது. இருக்கும், ஆனால் இருக்காது. ஆனால் டிஃபைன்டாக இருக்கும், ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். இதுதான் என்னோடய மேக்கப்பில் வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது. அவங்க என்ன பண்ணாலுமே அந்த கேர்ள்ஸ் வந்து அதோட பிளேஸில் தான் இருக்கும். அது கேர்ள்ஸ் ஓப்பன் ஆகவும் இல்லை, மூவ் ஆகவும் இல்லை. அவ்வளோ வந்து நீட்டாக இருந்தது. அந்த லுக் பார்க்கும் போது தெரியும். இது எல்லாமே நான் ஷூட் முடிச்சுட்டு கடைசியாக பண்ணது. நெக்ஸ்ட் டெமோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.